ஹாய் வணக்கம். நான் ஒரு கஸ்டமர் வீட்டில் வந்து ஏசி ரிமோட் வேணும்னு கேட்டாங்க, வோல்டாஸு. நானும் ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணேன். ரிமோட்டு ஒரு டைம்லாம் போக சொல்ல ஒரு ரிமோட் எடுத்துகிட்டு போனால் செட்டாக ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி யூனிவர்சல், நமக்கு தெரிஞ்சது யூனிவர்சல். முக்கால்வாசி இது கஸ்டமருக்கு தெரியாது. ஆக்சுவலாக மெக்கானிக் மட்டும் தெரியும். மெக்கானிக் நிறைய பேர் வந்து இதை அவ்வளோ சொல்ல மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. சரி, இதை எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ரிமோட்டு செட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இதுதான் ரிமோட்டு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1001 ஏசிக்கு செட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணணும், ஆன் ஆஃப் பட்டன் போட்டுட்டு, அப்புறம் இந்த என்னது பாருங்கள், இந்த க்ரீன் கலரை அழுத்தி 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கணும். 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னு, நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாவே அந்த கவுண்டிங் ஓடி அப்படியே ரன்னிங் போயிட்டே இருக்கும். போயிட்டு எந்த ஏசி வருதோ இந்த இடத்துல வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆனோடனே அப்போ செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறோம். செட் ஆகிடுச்சின்னொன்னே அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போது அந்த பிளிங்க்லேருந்து ஒரு 3 இது காட்டும். அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த 3 இதில் சேஞ்ச் பண்ணுமா, எது நமக்கு கரெக்டாக கண்ட்ரோல் ஆகுதோ அப்போ வந்து ஓகே பட்டன் கொடுத்து ஓகேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம செட் பண்ணிட்டோமா அந்த இதுக்கு செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சின்னா நம்ம கரெக்டாக நமக்கு செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த ஏசிக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சி அப்படின்னு ஆகிடும். அப்புறம் நம்ம ஆன் ஆஃபு, இந்த மோடு, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் ஆன் ஆஃப் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கணும். டெம்பரேச்சர் மட்டும் கம்மி பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். மீதி இந்த மோடு கீழே நம்ம கை வச்சிட்டோமா எதுனா ஒன்று மாறிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். ஆமாம், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ.